தினதேவ ஆசீர்வாதம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4:7 சொல்லியபடி, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதாகும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதாகும். லூக்கா 6:46 சொல்லியபடி, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? இங்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்கிறார். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். நாம் கீழ்ப்படியாமல் இருப்போமானால் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் இருப்போம். ஏனெனில் நம்மை எப்படி வீழ்த்தலாம் என்று சாத்தான் தந்திரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அவருடைய எல்லா கண்ணிகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். நாம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டுமென்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 6:11-12 வரை சொல்லியபடி, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடிச் சுற்றித் திரிகிறபடியினால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது அவன் நம்மை விழுங்க முடியாது. பிசாசு உங்களை விட்டு ஓடிப்போக வேண்டுமானால் நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு பிசாசு நம்மை விட்டு ஓடிப்போவான். 1 பேதுரு 2:21 சொல்லியபடி, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். லூக்கா 6:47-48 வரை சொல்லியபடி, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கக்கூடாமற் போயிற்று, ஏனெனில் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.